ஒரு கிராமத்தில் கணேசன் என்ற ஒரு சமையல்காரர் இருந்தார். அவர் செய்யும் பிரியாணி மிகவும் பிரபலம். ஒருமுறை ஒரு பெரிய விருந்துக்காக கணேசனை அழைத்தார்கள். பிரியாணி சமைக்க தேவையான பொருட்களை எல்லாம் கொடுத்து, கணேசா, பிரியாணி பிரமாதமாக இருக்க வேண்டும், 1000 பேருக்கு சமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கணேசனும் சமையலைத் தொடங்கினார். ஆனால் சமையல் செய்யும் போது தவறுதலாக மிளகாய் பொடிக்கு பதிலாக மிளகுப் பொடியை ஒரு பெரிய குவளை முழுவதும் கொட்டிவிட்டார். அவர் அதை சரி செய்ய முயற்சி செய்தார். ஆனால் முடியாமல் போனது. விருந்துக்கு வந்தவர்கள், பிரயாணி ரெடியா, பசி தாங்க முடியவில்லை என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கணேசன் பயந்து போய், ஐயோ, இனி என்ன செய்வது என்று யோசித்தார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் பிரியாணியில் நிறைய தயிரையும் சர்க்கரையும் கலந்தார். காரம் குறைந்துவிடும் என்று நினைத்தார். விருந்து பரிமாறப்பட்டது. முதலில் சாப்பிட்ட ஒருவர், ஆஹா, என்ன இனிப்பான பிரியாணி இது, வாழ்க்கையில் இப்படியொரு பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லை என்று சொல்ல, மற்றவர்களும் அதை ரசித்துச் சாப்பிட்டனர். கணேசன் குழப்பத்துடன், என்ன இது, காரமாக இருக்க வேண்டிய பிரியாணி இனிப்பாக இருக்கிறதே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அப்போது ஒரு பெரியவர் வந்து, தம்பி, நீ சமைத்தது பிரியாணி அல்ல, இனிப்பு பிரியாணி. இதற்கு ஒரு புதுப் பெயர் வை. இனி இந்த இனிப்பு பிரியாணியை வேறு யாருமே செய்ய முடியாது என்று பாராட்டினார். கணேசன் தான் செய்த தவறு தனக்கு ஒரு பெரிய பாராட்டை பெற்றுத் தந்தது என்று எண்ணி சிரித்துக்கொண்டார். அன்று முதல் கணேசனின் இனிப்பு பிரியாணி மிகவும் பிரபலமானது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.